Hi everyone, this is Arvi Charanya. செங்கோட்டையனோட இன்றைய செய்தியாளர் சந்திப்புல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு அதிமுகவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கா. இதுல பாஜகவோட தலையீடு இருக்கா? என்ன செய்ய போறார் எடப்பாடி பழனிசாமி? பேசலாம். நம்முடைய ஊடகவியலாளர் மனோஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் மனோஜ். வணக்கம் சரணி. இன்னைக்கு மனம் திறந்த பேச்சு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. ஆனா அவர் உண்மையிலேயே அவருடைய பேச்சு அப்படிங்கிறது மனம் திறந்த பேச்சா இருந்ததா? ஏன்னா அவர் யாருடைய பெயரையும் குறிப்பிடல, யாரை இணைக்கணும் அப்படின்னு எந்த பெயரையுமே அவர் மென்ஷன் பண்ணல. செய்தியாளர் கேட்கிறாரு யாரை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்ப கூட அவரு பொதுச் செயலாளர் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கலாம் அவருடைய இந்த பேச்சு? ஆக்சுவலி மனம் திறந்த பேச்சு அப்படின்றத தாண்டி இது ஒரு சரியான நேரத்தில் சரியான பேச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பாகவே செங்கோட்டையன் உள்ளிட்ட 6 பேர், தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம் எல்லாம் சேர்ந்து போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தாங்க. எல்லாரையும் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பின்னால் என்ன இருக்கு அப்படின்னா, அதிமுக ஒரு தோல்வி முகத்துல இருக்கு. அதற்கு காரணம் நம்முடைய ஓட்டுகள் முழுவதுமாக நமக்கு வரல. ஏன்னா நம்ம எல்லாம் பிரிஞ்சிருக்கோம். அப்ப ஒன்னா சேரும் பொழுது அதிமுகவால வின் பண்ணிட முடியும் அப்படின்றது அவருடைய பார்வையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அதே மாதிரி அதுல இருந்து பிரிந்த கட்சிகளும் சற்று வலிமையா இருக்காங்க. குறிப்பாக பார்க்கும்போது கடந்த தேர்தல்கள்ல அமமுக வாங்கிய வாக்குகள் அப்படின்றது அதிமுகவுடைய வெற்றியை ரொம்ப வெகுவாகவே பாதித்திருக்கிறது. அதோட தென் மண்டலங்கள்ல குறிப்பாக அதிமுகவுக்கு வரவேண்டிய வாக்குகள் கடந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா வரவே இல்லை, சரியாக வரவே இல்லை. அதனால அதிமுக சில இடங்கள்ல 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதுன்ற விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சி, திமுகவை விட அதிகமான உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி எல்லாம் பார்க்கப்படுகிற அதிமுக 3ஆம் இடத்துக்கு ஒரு தொகுதியில தள்ளப்படுது அப்படின்னா அது ஒரு அலார்மிங்கான விஷயம். ஸோ அதுல இருந்துதான் நம்ம செங்கோட்டையனுடைய அந்த பேச்சை பார்க்கணும். செங்கோட்டையனுடைய இந்த பேச்சு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ ஆச்சரியம் தரக்கூடிய பேச்சு இல்லை. மேபி இந்த விஷயத்துல செங்கோட்டையன் வாய் திறந்து பேசியது வேணும்னா, அதாவது பொதுவெளியில் வாய் திறந்து பேசியது வேணும்னா ஒரு பரபரப்பாக இருக்குமே தவிர, அவர் பேசிய விஷயம் அப்படின்றது ரொம்ப காலமாக டிஸ்கஸ் பண்ணப்படுற ஒரு விஷயம்தான். நிறைய பேர் சொல்றாங்க, நேரடியாக சொல்றாங்க, மறைமுகமா சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெவல்ல தான் அது இருந்துச்சு. இன்னைக்கு அவர் ஒரு பத்திரிகையாளரை கூட்டி அதை சொல்லிட்டாரு. ஸோ இந்த தேவை இருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 6 பேர் சென்று சந்திச்சதை எடப்பாடி பழனிசாமி மறுத்திருந்தாரு. ஆனா அப்படி நடந்துச்சு அப்படின்றத முதன்முறையாக வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதோட பெயர்களையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதைத்தான் நம்ம இங்க முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. செங்கோட்டையனை தாண்டி இன்னும் பலருக்கு அதிமுகவிற்கு நிர்வாகிகளுக்கு எல்லாரும் சேரணும் அப்படின்ற எண்ணம் இருப்பதாக தெரிகிறது. ஆனா அந்த சேர்றது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்ற டவுட்ஸும் இருக்கு. அதையுமே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. 6 பேர் போய் சந்திச்சோம் அப்படின்னு சொன்ன அந்த பட்டியல்ல எஸ்பி வேலுமணியும் இருந்தார். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும் போது எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல நின்னவரும் எஸ்பி வேலுமணி தான். அப்ப தம்பி நிக்கிறாரு கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சிரிச்சாரு எஸ்பி வேலுமணி. இப்ப அந்த சிரிப்பே போதும், நாங்க சந்திக்கல அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு விஷயமா அவருடைய அந்த சிரிப்பு இருந்தது. அப்படிங்கும் போது எஸ்பி வேலுமணிய அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும், அப்பவே சொல்லிருக்கலாம். இல்ல அந்த சமயத்துல அது குறித்தான தகவல்கள் வெளியில வரல. அதாவது ஒரு அபிஷியலான மீட்டிங்கா அது இல்லை. இவங்க எல்லாரும் ஒரு நாள் ஒரு பிளான் பண்ணி ஒரு 6 பேரும் சேர்ந்து அவரை சந்திக்க போறாங்க. இயல்பாக இருக்கும். அதாவது ஒரு பொதுச் செயலாளர் என்ற முறையில அவர்களுடைய சகாக்களாக இருக்கக்கூடியவங்க எப்பவும் சந்திக்கிறது தான் அவரை. ஆனால் அன்னைக்கு சந்தித்ததுக்கான அஜெண்டா தான் வேறையா இருந்துச்சு. அஜெண்டான்றது ஒன்று சேரணும், நம்மளாம் ஒன்று சேர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதாக அது இருந்துச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அது பெருசா அதுல ரியாக்ஷன்ஸ் இல்லை. அதாவது அது எதையுமே டிஸ்கஸே பண்ணல. அவங்க சொன்னதை மட்டும் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கலாம் போயிட்டு வாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அதை அவர் அணுகிட்டு கிளம்பிட்டாரு வீட்டை விட்டு. அவர் கிளம்பியதற்கு பிறகு இவங்க 6 பேரும் வீட்டுல இருந்தாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அப்படி டாக்க அவர் நடந்துச்சுன்னு அவர் ஃபீல் பண்ணல. அவங்க ஏதோ சொன்னாங்க, நான் அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை, இல்ல அதுல நான் கலந்துக்கவே இல்லை அப்படின்ற ரீதியில தான் அவர் அணுகியிருக்காரு. ஸோ அதனாலதான் அன்னைக்கு எஸ்பி வேலுமணியை கூட அது நடந்துச்சான்னு கேட்க விஷயத்துல எஸ்பி வேலுமணி அமைதியா போனதுக்கான காரணம். ஆனா என்னன்னா, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, இன்னுமே நம்ம அமைதியாக இருக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்றதுதான் செங்கோட்டையனை இன்னைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி தூண்டச் செய்யக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. ஏன்னா விஜய் ஒரு மாநாடு பெருசாக போடுறாரு, தென் மண்டலத்துல அதிமுக வலுவிழந்து இருக்கு அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கு. அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது தாமதிச்சுட்டே இருக்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படின்றதுதான் இங்க பிரச்சனை.
ஏன்னா வந்து நீங்க இப்போதைக்கு இந்த ஒன்று சேர்க்கிறது அப்படின்ற இஷ்யூவை கிளப்புனதற்கு பிறகே பாத்தீங்கன்னா இதுல இன்னும் பல விஷயங்கள் நடக்கும், அடுத்தடுத்து நடக்கும். ஸோ இதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கே டிசம்பர் மாசம் ஆயிடும். அப்பதான் அடுத்த எலெக்ஷனை ஃபைட் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் கொஞ்சம் இதுல ஒரு அவசரத்தை செங்கோட்டையன் காட்டியிருக்காரு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா இதுல அடுத்து ஒருவேளை இவங்க சேர்க்கிறாங்கன்னா யார் யாரை சேர்க்க போறாங்க, என்ன டிமாண்டு, என்ன பண்ண போறாங்கன்றதெல்லாம் நிறைய இருக்கும். மேபி அந்த 6 பேர்ல சிலர் மறுபடியும் கூட இந்த கருத்துக்களை பொதுவெளியில் வைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா செங்கோட்டையன் மாதிரி ஒரு ரொம்ப சீனியர் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா அதை ஏதோ ஒரு வகையில ஏத்துக்க வேண்டிய கட்டாயமும் அந்த கட்சியில கூடிய நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ தொண்டர்களுடைய மனநிலைமையும் அப்படிதான் இருக்குன்னு சில பேரும் கிளைம் பண்றாங்கன்றப்போ அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப காலத்துக்கு அமைதியாகவே இருக்க முடியாது. ஏன்னா அந்த விஷயத்தை எழுப்பி இருப்பது அப்படின்ற ஒரு சாதாரண நபர் கிடையாது. மேபி கட்சிகள்ல அவருக்கு பெரிய பொறுப்புகள் அவங்க கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை எழுப்பி இருக்கக்கூடியவர் ஒரு முக்கியமான நபர். அவர் அதிமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய நபர் அப்படின்றதை தாண்டி நிறைய பேருக்கு அவரோட ஒரு நட்பு இருக்கு. நிறைய பேருக்கு செங்கோட்டை என்ற நபர் ஒரு அதிமுகவினுடைய முக்கிய நபராக கருதப்படக்கூடியவர். அதனால இதுல எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லி ஆக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இப்ப இந்த 6 பேர் சந்திச்சாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கு 2024 சரியா சொல்லணும்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு. 2024 ஜூலை ஆகஸ்ட்ல இருந்தே இந்த பேச்சு இருக்கு. அப்படிங்கும்போது அப்ப இவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க டைம் கொடுத்திருக்காங்க தானே? அப்புறம் எதுக்காக மறுபடியும் ஒரு 10 நாள் டைம் கொடுக்கறாரு? இப்ப இன்னைக்கே அந்த ஆக்சுவலி என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க டைம் கொடுத்தாங்கன்னு நம்ம அதை பார்க்க முடியாது. இன்ஸ்டன்ட் என்னன்னா இவங்க இந்த சந்திப்பு நடந்ததற்கு பிறகு பல நேரங்கள்ல இந்த விஷயம் குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் முறையிட்டு இருக்காங்க. குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்த பொழுதும் சரி, அதிமுகவினுடைய நிர்வாகிகள் கூட்டங்கள் நடந்த பொழுதும் சரி முயன்றிருக்காங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் பிரஸ் மீட் நீங்க பாத்தீங்கன்னா அவர் அதை இந்த விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது இது குறித்து நாங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சிக்கும் பொழுது அவர் அதை தவிர்த்துட்டாரு. அப்புறம் பொது விஷயங்கள் குறித்து எங்ககிட்ட அதுக்கப்புறம் பேசுறதை நிப்பாட்டிட்டாரு. அதாவது இவங்கெல்லாம் முயற்சி பண்ணிய பொழுது அது வேண்டாம் எடப்பாடி வந்து நினைச்சிட்டாரு. அப்போ என்னன்னா ஓகே பொதுச் செயலாளர் வந்து அது வேண்டாம்னு நினைக்கும் பொழுது இல்ல தவிர்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, எடுத்து எங்க ஒத்தேன்னு இந்த விஷயத்த பண்ண முடியாது. ஓரளவுக்கு அவருக்கு புரிய வைக்கணும்ன்ற கட்டாயமும் இவங்க எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் வந்து ஏதோ ஒரு சாதாரண எம்எல்ஏவாகவோ இல்ல வந்து 2ஆம் கட்ட தலைவராகவோ இல்லை. அதிமுகல ஒரு மேல இருக்கக்கூடிய அணியினுடைய முக்கியமான நபர்கள். தங்கமணியோ வேலுமணியோ செங்கோட்டையனோ டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள். அப்போ அவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அதோடைய இம்பாக்ட்ன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய விஷயம். அப்ப அவங்க வந்து சண்டை போட முடியாது. போய் பப்ளிக் மீட்டிங்ல உட்காந்துக்கிட்டு எல்லாரும் இருக்கும் போல எடப்பாடி சட்டை பிடிச்சு கேட்க முடியாது. ஏன்னா அவர் பொதுச் செயலாளர், இவங்க அவருக்கு நிகராக இருக்கக்கூடிய தலைவர்கள். ஸோ அப்ப அதை டீல் பண்ற விதம்ன்றது கொஞ்சம் சாஃப்டா தான் இருந்திருக்கும். ஆனா என்னன்னா இந்த விஷயத்த முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய காலகட்டம் வந்துடுச்சுன்னு செங்கோட்டையன் இப்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் 6 மாசம் 7 மாசம் கூட இல்லை எலெக்ஷனுக்குன்றப்போ இதை உடனடியாக தீர்த்திட வேண்டிய கட்டாயம் இருக்குன்றதுனாலதான் இந்த கெடு விதிக்கிறது, இவ்வளவு நாள்ல பண்ணுங்கன்னு சொல்றது இதெல்லாமே. ஏன்னா இதுக்கப்புறமா அவர் தாமதிச்சுட்டே இருந்தாருன்னா நாளைக்கு தோல்வி அடைஞ்சிருவோமோன்ற பயம் செங்கோட்டையனுக்கு வந்துருச்சு. அதாவது அதிமுக ஒட்டுமொத்தமாக தோல்வியை நோக்கி போயிடும் அப்படின்ற பயம் இருக்கு. ஸோ அதை தவிர்க்கணும்னா இது அவசியம்ன்றதையும் அவங்க நினைக்கிறாங்க. மேபி இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா ஒரு ஒன்றுபட்ட அதிமுக இருந்தாதான் திமுகவை வெல்ல முடியும் அப்படின்றதும் அவங்களோட நம்பிக்கையாகவும் இருக்கு. ஸோ அப்படின்றப்போ இதற்கு பின்னால் பாஜக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் ஏற்கனவே இது சம்பந்தமாக பாஜக பல பேரை டெல்லிக்கு போயிட்டு சந்திச்சுட்டு வந்தார். இல்ல பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பலவீனப்பட்டாதான், அதிமுக அப்படி சில்லா உடைஞ்சாதான் பாஜக இங்க வலுப்பெற முடியும். அப்படிதான் பாஜக நினைக்குது. அதிமுக நெக்ஸ்ட் டைம் திமுக வந்தா கூட பரவாயில்ல, ஆனா அதிமுக பலவீனப்படணும் அப்படிங்கிறதா பாஜக எண்ணம் அப்படிங்கிறதா பெரும்பாலும் எல்லாரும் முன்வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. அப்படி இருக்கும்போது பாஜக ஏன் அதிமுக ஒன்றிணைணுங்கிறதுல இவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்கு? இல்ல ஆக்சுவலி அதிமுகவை வந்து நீங்க உடைக்கணும் அப்படின்ற பாஜகவோட எண்ணம் சரிதான். அதிமுகவை வந்து நம்ம பலமாகவே வச்சிருந்தா வளர முடியாது அப்படின்ற எண்ணம் முழுக்க முழுக்க சரி. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்போதைக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களால எடப்பாடி கூட டீல் பண்றதுன்றது சற்று கடினமாகத்தான் இருக்கு. ஏன்னா எடப்பாடியோடு பேசும் பொழுது பல்வேறு சமயங்கள்ல பல்வேறு விஷயங்கள்ல முரண்பாடுகள்ன்றது அவங்களுக்குள்ள கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கிறது. அதுதான் அந்த அலையன்ஸ் சீல் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தோம். எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா மோதல்ன்றது கண்டினியூஸாவே இருந்துட்டு இருந்துச்சு. அமித்ஷாவுடைய பேச்சு ஒரு பக்கமும், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா இப்பதான் அந்த அலையன்ஸ் லைட்டா ஜெல் ஆச்சு.
சோ அது மார்ச்சுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சமாவது அது ஒரு கட்டத்தை நோக்கி போகுது. ஆனா பாஜகவுக்கு இப்போதைய உடனடி தேவை, அதாவது இமிடியேட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து அதிமுகவை உடைப்பதாக இல்லை. இன்ஸ்டெட் அவங்களுக்கு என்னன்னா அதிமுகவை பலப்படுத்துறதாகவும் இல்ல, பலப்படுத்தணும் இல்ல பலவீனப்படுத்த ரெண்டுமே கிடையாது. இந்த எலெக்ஷன்ல ஒருவேளை திமுகவை தோற்கடிக்க முடியும்னா அவங்கள தோற்கடிச்சு அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதை நோக்கி அவங்க முயற்சிக்கிறாங்க. அதிகாரம் கைப்பற்றுவது அப்படின்னா அதிமுக மேபி ஆட்சியில இருக்கலாம், ஆனா பிஜேபியோட எம்எல்ஏக்கள் கண்டிப்பா ஆட்சி அமைஞ்சா மினிஸ்டரா வந்துருவாங்க. சோ ஒரு பப்பெட்டை உருவாக்குறது, அதாவது பிஹைண்ட் த சீன்ல இருந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றது, ஆனா ஒரு ஆட்சியோடு இருக்கும் பொழுது ஆப்ரேட் பண்றதுன்றது பிஜேபிக்கு இமிடியேட்டா ஈஸி. ஏன்னா இப்ப வந்து நீங்க அதிமுகவை முழுவதுமாக தகர்க்கிறது அப்படின்றது இமிடியேட்டா நடக்கிற விஷயம் கிடையாது. அப்படி தகர்த்தால் தமிழ்நாட்டில் அவங்க எதையுமே இப்போதைக்கு, அதாவது நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸுக்கோ சாதிக்க முடியாது. அதுக்கு பதிலாக அதிமுகன்ற ஒரு ஆட்சியை பொம்மை ஆட்சியாக வச்சிருந்தா தாங்க நினைப்பதை சாதிக்க முடியும். எனிதிங், ஒரு அரசு உத்தரவின்மை எதை வேணுமாலும் செய்யக்கூடிய ஒரு வலிமை வந்து பாஜகவுக்கு கிடைக்கும். சோ அதை நோக்கிதான் அவங்க போறாங்க. அதாவது இதுவும் ஒரு ட்ரையல் எரர் தான் அவங்களுக்கு. ஒருவேளை அதிமுக ஒன்றுபட்டு பாஜகவோட கூட்டணி இருந்து வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறலாம், இல்ல படுதோல்வியை சந்திச்சாலும் சந்திக்கலாம். ஆனால் லாஸ் அப்படின்றது பிஜேபிக்கு எந்த வகையிலும் கிடையாது. தோல்வி அடைஞ்சாலும் பிஜேபிக்கு வந்து லாபம் தான், வெற்றி அடைஞ்சாலும் பிஜேபிக்கு லாபம் தான். ஏன்னா என்ன இருந்தாலும் அதிமுகவை தொடர்ந்து கட்டுப்படுத்த போவது என்னமோ பிஜேபி தான். சோ அதனால இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி மேபி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வந்துட்டாங்கன்னா ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நம்முடைய ஆட்சியாக கண்டிப்பா மாறும். நம்முடைய ஆட்சியா இருந்துச்சு அப்படின்னா அதிமுகவை ரொம்ப டீல் பண்றது ஈஸி. அதுவே மறுபடியும் திமுக வந்துச்சுன்னா திமுக வலிமை பெறும். 2029 நமக்கு திமுக எகைன் ஒரு த்ரெட்டா மாறும். ஏன்னா ஸ்டாலின் ஆல்ரெடி ஒரு நேஷனல் லெவல் லீடர்ஷிப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஆம்பிஷனை உடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் உடைக்கணும் அப்படின்ற கட்டாயமும் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்படி ஓவராலா தான் அவங்க இதை வந்து பிளான் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு தேதியில பாஜகவை முழுக்க முழுக்க எதிர்க்கக்கூடிய ஒரே சீஃப் மினிஸ்டர் இல்ல வந்து ஸ்ட்ராங்கா கூடிய ஒரே கட்சினா அது வந்து திமுக மட்டும்தான். மற்ற கட்சிகளாவது சமரசம் பண்ணிட்டு அங்கங்க விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா திமுக அதுல எதுக்குமே ஆட்படாம ஒரு மாதிரி கொள்கை ரீதியாக ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அது 2024 எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸை சற்று வலிமைப்படுத்துவதற்கு திமுக உதவுச்சுன்னே நம்ம சொல்லணும். இப்போ பாத்தீங்கன்னா கூட பீகாருக்கு ஸ்டாலின் போயிட்டு வந்தாரு. அதுவும் இல்லாம இந்தியா கூட்டணியில் பல்வேறு விஷயங்கள்ல ஸ்டாலினுக்கும் ஒரு ரோல் இருக்குன்றப்போ அது இன்னும் பெருசாயிடக்கூடாதுன்னு திமுகவை வீழ்த்தணும்னு பாஜக நினைப்பதற்கான காரணங்கள் நிறையவே இருக்குது. சோ அதை நோக்கித்தான் இந்த 2026 பாஜக நகர்த்துதுன்னு நான் பாக்குறேன். இப்ப இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்னா எதனால தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து ஒவ்வொருத்தரா வெளியேறணும்? ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் ஏன் வெளியில போகணும்? ஆக்சுவலி இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா ஓபிஎஸ்ஓ தினகரனோ நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கும் பொழுது உள்ளே வந்தவங்க கிடையாது. அவர்களுக்கும் அண்ணாமலைக்குமான நட்புன்றது ரொம்ப நல்லாவே இருக்கு. இன்னைக்கு நீங்க அண்ணாமலை பேட்டி பார்த்திருந்தா கூட தெரியும். அவர் வந்து ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் ஸ்டேட்ஸ் மேன் அப்படின்றார். அவங்க வந்து சுயநலமாக முடிவெடுக்க மாட்டாங்க, அவங்க வந்து மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்கள். அப்போ அவங்க வந்து தங்களுடைய முடிவை வந்து மறுபரிசீலனை செய்யணும். அரசியலை தாண்டி எனக்கு அவங்க 2 பேரும் அவ்வளவு நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்னா இவங்க 2 பேருமே அலையன்ஸ்குள்ள கூட்டிட்டு வந்தது வந்து அண்ணாமலை தான். ஸோ நீங்க அண்ணாமலைக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நயினார் நாகேந்திரனுக்கும் இவங்களுக்குமான அந்த டேர்ம்ஸ் வந்து சரியில்லை. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அதிமுக இருந்தவர், ஓபிஎஸ் மிகப்பெரிய தலைவராக இருந்த பொழுது அங்க ஒரு மினிஸ்டராக இருந்தவர். டிடிவி தினகரனுக்கும் அவருக்குமான நட்பும் அந்த காலகட்டங்கள்ல அவர்கிட்ட இவர் வேலை பார்த்த ஒரு நபராகத்தான் இருந்தார். ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்ன்றது சரியில்லாம இருக்கு. ஸோ அதனால எந்தவித கம்யூனிகேஷன்ஸோ இல்ல வந்து முறையான விஷயங்களோ அவங்களுக்குள்ள இல்லை. அப்புறம் இந்த அலையன்ஸ், அதாவது டிடிவியும் ஓபிஎஸும் இருந்த என்டிஏன்றது இப்ப இல்லை. இப்ப இருக்கிறது வந்து அதிமுக பிளஸ் பிஜேபின்ற அலையன்ஸ். இந்த அலையன்ஸ்க்குள்ள இவங்கெல்லாம் வேண்டான்றதான் எடப்பாடி டிமாண்டாகவே இருந்திருக்கும் ஆரம்பத்துல இருந்தே. நான் உள்ள வரேன்னா இவங்க இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். அப்ப பிஜேபி நாசுக்காக அவங்கள கழட்டி விடுது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த நாசுக்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க கழட்டி விட்டதற்கு பிறகு ஏன் அவங்க தனித்தனி பார்ட்டியா இருக்கணும், இன்ஸ்டில அதிமுகவா மாறிடுங்க அப்படின்றத நோக்கி அவங்க போறாங்க. அவங்க இவங்க 2 பேரும் கழட்டி விட்டாங்கன்னா அலையன்ஸ் வந்து கழட்டி விட்டாங்களே ஒழிய அவங்களுடைய மொத்த உறவையும் கட் பண்ணல. ஸோ ஏதோ ஒரு வகையில அவங்க சேர்த்துறணும்னு பாக்குறாங்க. ஸோ அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது. ஆக்சுவலி அலையன்ஸ்ல நீங்க இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப டிடிவி தினகரனுக்கு ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸை தர வேண்டிய கட்டாயம் இருக்கும், ஓபிஎஸ்க்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் தர வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமியால அதை அக்ரி பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் வந்து முரண்பாடுகளோட அவங்களோட இருக்காரு. ஸோ முரண்பாடுகளை அந்த அலையன்ஸை வந்து ஃபார்வர்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முரண்பாடுகள் இருக்கும் பொழுது எடப்பாடி அவங்களை சமாதானப்படுத்துறதுன்றதும் கஷ்டம்.
அதுக்கு பதிலாக அதிமுகவை ஒருங்கிணைக்கின்றது அவங்களுக்கு ஒரு மேபி ஒரு ஈஸியான டாஸ்காக கூட இருந்திருக்கலாம். செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தரை பேச வச்சு ஒரு விஷயத்த சாதிக்க முடிஞ்ச பாஜகவால இதை ஈஸியாகவும் செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க செங்கோட்டையன் யார் யாரெல்லாம் சொல்றாருன்னு பாருங்க. வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் எல்லாரையும் சொல்றாரு. இவங்க எல்லாரும் நினைச்சா மேபி எடப்பாடியவே அதிமுகவிலிருந்து தூக்கி போட்டுட்டு ஒரு புதிய தலைமையை கொண்டு வரக்கூடிய அளவுக்கான வலிமை பாஜக கிட்ட இருக்கு. அது நடந்தாலும் கூட நடக்கலாம். கட்சி வந்து அவங்க உடைக்கலாம், சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி ஒரு த்ரெட்டை கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஒரு வழியே இல்லாம ஏத்துக்காம வழி ஆயிடும். அதாவது நீங்க தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், நீங்க தான் கட்சி எல்லாமே பாத்துக்குவீங்க, இவங்க எல்லாம் கூட இருப்பாங்க அப்படின்னு ஒரு டேர்மை கூட அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. இன்னைக்கு கூட வந்து எடப்பாடி செங்கோட்டையன் பேசும் பொழுது அன்கண்டிஷனல் சப்போர்ட் தரேங்கிறாங்க, பொறுப்பு கூட வேணான்றாங்கன்னு தான் சொல்றாரு. ஸோ அப்படிங்கிறப்போ அப்படிப்பட்ட ஒரு அது நம்பர தகுந்ததாக இல்லைன்றது அடுத்த விஷயம். ஆனா அப்படி ஒரு விஷயத்த ப்ரப்போஸ் பண்றது அப்படின்றதே ஒரு மூவ் தான். ஸோ அதை நோக்கி பாஜக ஏன் நகரக்கூடாது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இதுல ஏன் பாஜக ரூல் அவுட் பண்ணக்கூடாதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, எல்லா பிரச்சனைக்கும் அதிமுக பாஜக கிட்ட தான் போகுது. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு சின்ன சின்ன பிரச்சனை, மிஸ் என்ன அடிச்சிட்டாங்க, மிஸ் என்ன கிள்ளிட்டாங்கன்ற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் அவங்க போவாங்க. யாரையோ ஒரு தலைவரை பார்ப்பாங்க, பேசுவாங்க, சமாதானம் ஆவாங்க, மறுபடியும் சேருவாங்க, மறுபடியும் சண்டை போடுவாங்க. இதெல்லாம் பாஜகவுடைய கட்டுப்பாட்டுல தான் அவங்க இருக்காங்க. அதாவது ஒரு கீ கொடுக்குற பொம்மை மாதிரி அவங்க கடந்த 6-7 ஆண்டுகளாக செயல்படுவதை நம்ம பாக்குறோம். அப்படிங்கிறப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு பின்னாடி பாஜக இல்ல, பாஜகவோட மோட்டிவே இல்ல, பாஜக அதை நடத்தவே இல்லைன்னு சொன்னா யாருமே நம்புறதுக்கு இங்க தயாராக இல்லை. இல்ல இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமையும் போதே இந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்திருக்கலாம்ல, செங்கோட்டையின் மூலமா பாஜக நினைச்சிருந்தா. எதுக்காக வந்து தமிழக பாஜக தலைவரா இருந்த அண்ணாமலை எல்லாம் எதுக்காக மாத்தணும்? இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னதுனாலதான் பாஜக வந்து தலைமையை மாத்தினது அப்படின்னா சொன்னாங்க. அந்த கட்டம் வரைக்கும் எதுக்காக பாஜக போகணும்? இல்ல, உங்களுக்கு நெருக்கடி தர்றது வந்து ஈஸி. அதாவது ஒன்ஸ் உங்களை அரவணைச்சிட்டு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நெருக்கடியை தர்றது தான் ரொம்ப ஈஸி. ஆரம்பத்திலேயே நெருக்கடியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்டை நீங்க தந்தீங்கன்னா உங்களை ஏத்துக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அது வந்து வெளியே தான் பார்ப்பீங்க. முதல்ல நீங்க வந்து ஒரு சுகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கம்ஃபர்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி நிலைமை அப்படிதான் இருக்கு. அதாவது அவரால வந்து பிஜேபி கூட்டணியை விட்டு ஒரு அரை மனசோட வெளியே போனவர் மறுபடியும் உள்ள வந்துட்டார். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உள்ளே வந்துட்டார். அண்ணாமலை என்ற ஒரு நபரை அன்னைக்கே பாஜக நீக்கி இருந்துச்சுன்னா 24ல அவங்க வெளியே போயிருக்க மாட்டாங்க. ஆனா 2 பேருக்கு ஒரு பாடம் கிடைச்சிச்சு. நீ நானும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது. அப்ப பிஜேபி ஒரு காம்ப்ரமைஸுக்கு வர்றாங்க. இப்ப என்ன, உனக்கு அண்ணாமலை எடுத்துட்டா நீ சேர்ந்துருவ, அவ்வளவுதானே, சரி அண்ணாமலை எடுத்துட்டேன், நீ சேர்ந்துருன்னு சேர்ந்து சேர வச்சுட்டாங்க. ஒரு அலையன்ஸ் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து இந்த அலையன்ஸை என்ன காரணத்தை சொல்லி எடப்பாடி பழனிசாமி உடைப்பார்? உடைச்சாருன்னா அவர் மேல இருக்க கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் இங்க எல்லாருக்கும் போயிடும். ஓரளவுக்கு உள்ள ஓட்டு விழுவாம போயிடும். அதாவது இப்ப அவருக்கு எப்படின்னா ஒரு புலிவாலை பிடிச்ச கதையா பிஜேபியை அவர் புளிச்சிட்டார் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்ப விடவே முடியாது. அந்த வாழை அவரால் விடுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்போ விடாத ஒருத்தரை கடிக்கலாம் அப்படின்றதுதான் இப்ப பாஜகவோட பிளானாக இருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து இப்போ அவருக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்துட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி தான் இனிமே அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்றப்போ ஒன்னொன்னா விஷயங்களை பண்ணும் பொழுது அவர் சரி பரவாயில்லன்னு அக்ரி பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா இதை உடைச்சிட்டு போகணும். ஆனா உடைச்சிட்டு போற அளவுக்கான தைரியம் அவருக்கு இருக்கானா இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா இப்ப உடைச்சிங்கன்னா உங்க மேலான நம்பிக்கை இல்ல, உங்க கூட ஆல்ரெடி எந்த அலையன்ஸ் வந்து யாருமே வரல அப்படின்றப்ப இன்னும் அதுவும் மோசமாக போயிடும். அப்புறம் வந்து விஜய் மாதிரி ஒரு ஃபிகர்லாம் வரும்பொழுது இப்படி உள்கட்சி பிரச்சனையும் உங்களுக்கு பெருசா இருந்துச்சுன்னா அவங்களால தேர்தலில் செயல்பட முடியாத நிலைமையும் ஆயிடும். ஸோ அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வச்ச மாதிரிதான் இருக்கு. புகழேந்தி ஒரு ஊடகத்துல பேசும்போது சொன்னாரு, செங்கோட்டையே சொல்லி கேட்காதவரு செங்கோட்டையன் சொல்லியா கேட்க போறாரு அப்படின்னு இபிஎஸ் பத்தி அவர் பேசியிருந்தாரு. எனவே செங்கோட்டையன் வந்து 10 நாள் கெடு விதிச்சிருக்காரு. இந்த 10 நாளையில ஒன்னும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரப்போறது இல்லை. அப்படிதான் அவருடைய அந்த செயல்பாடுகள் இருக்கு. அப்படிங்கும்போது என்ன நடக்கும் இந்த 10 நாளைக்கு அப்புறம்? இல்ல, இப்ப செங்கோட்டையன் கெடு விதிச்சு அது எடப்பாடி செய்ய இடத்துல இல்ல. அவர் எடப்பாடியை பொறுத்தவரையும் அவர் செங்கோட்டையனோட டால் லீடரா தான் இப்போதைக்கு அதிமுகவுல அறியப்படுகிறவர். செங்கோட்டையனே வந்து நாளைக்கு நான் ரிசைன்மெண்ட் போறேங்கன்னா போயான்னு போயிடுவாங்க. அவர் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. இல்ல அவரை கட்சியை விட்டு நீக்கிறதும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒரு மூத்தவர் அப்படின்ற முறையில தான் இப்ப வரைக்கும் கட்சியை விட்டு அவரை நீக்காம இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் கட்சியிலுடைய ஆரம்பத்திலிருந்து இருக்கவர் என்ற முறையிலையும் நம்ம அதை பார்க்கணும். அதனாலதான் இப்ப வரைக்கும் அந்த விஷயத்துல கருத்துகள் தெரிவிப்பதற்கோ மாற்று கருத்து சொல்றதுக்கோ அதிமுக இன்னும் வந்து எந்த விதமான விஷயத்தையும் பண்ணல. அண்ட் எடப்பாடி பழனிசாமி இப்ப வரைக்கும் அந்த விஷயத்த எந்த விதமான கருத்துலையும் சொல்லல. ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கிறாங்க, அவர் கையை மட்டும் காமிச்சிட்டு போயிடுறாரு.
ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம், செங்கோட்டையனுக்கு செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றது நிதர்சனம். கோபிச்செட்டிப்பாளையத்தை தவிர அவருக்கு வேற எங்கேயும் பெரிய லெவல்ல அவர் என்டையர் தமிழ்நாட்டுல அவருக்கு செல்வாக்கு இருக்கானா கிடையாது. அப்புறம் அவர் வந்து தன்னுடைய பகுதிகளில் என்ன செய்யறாரு அப்படின்றதும் இருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்ன செஞ்சாரு, என்ன சாதிக்க முடிந்தது அவரால் அப்படின்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. 2 எலெக்ஷன்லையும் அதிமுக எந்த இடத்துக்கு போச்சு அப்படின்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு எலெக்ஷன் அவங்க புறக்கணிச்சாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இங்கே உள்ள விஷயங்களை விட்டுட்டு தென்மண்டலத்துல ஓட்டு போச்சுன்னு சொல்லி பேசுறாரு. தென்மண்டலத்துல ஓட்டு போச்சுன்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஆர்வி உதயகுமாரும் செல்லூர் ராஜுல பேசணும். நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க உண்மையிலேயே அப்படி ஒரு கன்சர்ன் இருந்துச்சுன்னா நீங்க அவங்கள பேச வைக்கணும். அதானே ஒரு மூத்தவர் என்ற முறையில் அவருடைய பணியாக இருந்திருக்கணும். சரி, ஓகே, தென்மண்டலத்துல இருக்கு அப்படின்னா முக்குளத்தூர் வாக்குகளை இப்ப இருக்க தலைமைகளால வாங்க முடியலைன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க தான் வந்து சசிகலாவை குற்றம் சொன்ன பொழுதும் அமைதியாக இருந்தவர், நீங்க தான் ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிய பொழுதும் அமைதியாக இருந்தவர். இன்னைக்கு திடீர்னு ஞானோதயம் உங்களுக்கு வருதுன்னா இதுல பொதுநலம் இருக்கா சுயநலம் இருக்கா அப்படின்றதையும் ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். உங்களுக்கு எந்த பெரிய பொறுப்புகளும் தரப்படவில்லை, உங்க ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, அதுக்காகத்தான் நீங்க இந்த தர்ம யுத்தத்தை ஆரம்பிக்கிறீங்களா? அதுக்காக தான் ஒன்றுபட்ட அதிமுக, அதாவது சசிகலாட்டி நல்லா இருந்தோம், நம்ம இவர்கிட்ட தெரியாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சா? இல்ல டிடிவி தினகரன் வந்து நம்முடைய விசுவாசத்துக்கு என்னெல்லாம் செய்வாரு, நம்ம விசுவாசத்தை இங்க காட்ட முடியல, எதுக்கு பதிலா வந்து வேற யாரோ வந்துடுறாங்க புதுசா, அப்ப நம்ம வலிமையா இருக்கணும், நமக்கு அதிகாரம் வேணும், ஆட்சி வேணும் அப்படின்னா நம்ம பேசாம டிடிவி தினகரன்ட்டே போயிருவோமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சா? இவ்வளவு காலமாக, அதாவது ஆட்சி கட்டலுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு தான் அமைச்சர் பதவியே உங்களுக்கு கொடுத்தார், ஜெயலலிதா அவங்களுக்கு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்போ இதுதான் அந்த விசுவாசத்துக்கு நீங்க காட்டுற நன்றி கடனா? இதெல்லாம் கேள்விகள் செங்கோட்டையன் மீது ரொம்ப ஈஸியாக வைக்கப்பட முடியும். ஆனா அதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய நோக்கம்ன்றது ஓரளவுக்கு பரவலாக அது ஆமா இல்ல அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய நோக்கமா இருக்கிறதுனாலதான் இதை எல்லாருமே இப்ப கன்சிடர் பண்றாங்க. ஆமா, சேர்ந்து இருந்தா மேபி இருக்கலாமோ அப்படின்னு. ஆனா சேர்ந்து செயல்படும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அவர் ஒன்றும் ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு பெரிய லீடர் கிடையாது. அவர் ஒரு 2ஆம் நிலையிலே 2ஆம் அல்லது 3ஆம் நிலையில இருந்து வளர்ந்து வந்தவர். ஒரு கிரைசிஸ் வரும்போதுதான் அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் பொசிஷனுக்கு போறார். அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து என்டையர் தமிழ்நாட்டை ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு முகம் அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸையே பார்த்து வளர்ந்த கட்சிங்கிறப்போ ஒரு பிளானிங்கோட இப்படிலாம் செயல்படக்கூடியவங்களை இல்ல வந்து ஒரு முகமே இல்லாதவங்களை ஏத்துக்கிறதுன்றது இல்ல கிரவுண்ட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகுமானா அது கொஞ்சம் தாமதம் ஆகக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தேர்தல் வெற்றி முக்கியம் அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை நீங்க எடுத்தது ரொம்ப லேட்டு. இவ்வளவு தேர்தலுக்கு பிறகும் பண்ணிருப்பீங்களா அப்படின்ற ஒரு விஷயம். இல்ல உண்மையிலே இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லீடர் பா செங்கோட்டையன் சொன்னா நடக்கும் அப்படின்னா அவர் ஏன் அந்த விஷயத்த பண்ணல அப்படின்ற கேள்விகளும் இங்க எழும்பும். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே வந்து எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு நபருக்கு எதிராக செங்கோட்டையனுடைய வன்மமாக ஒரு ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமியை விட இவருக்கு இருந்த செல்வாக்குன்றது அதிகம். ஆனா இன்னைக்கு அது இல்லை. அப்ப அதுக்காக அவர் பண்றாரா அப்படின்ற கேள்வியும் இங்க இருக்கு. இந்த 10 நாள் கெடு விதிச்சிருக்கிறது, எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கிறது அப்படிங்கிறது செங்கோட்டையன் மட்டும் கிடையாது. பாஜகவோட தலையீடும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இது பாஜக கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியாவோ இல்ல பாஜகவே கெடு விதிச்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு வைங்க. இப்ப அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி சமாளிப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன்னா கூட்டணியில பாஜக தான் இருக்கு, கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியே வந்து நமக்கு நெருக்கடி தருது அப்படிங்கும் போது அதை எப்படி அவர் கையாள்வார்? இல்ல, அந்த 10 நாள் அப்படின்றது ஒரு சும்மா ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி அவரு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா ஒருங்கிணைக்கும் முயற்சியில் நாங்க ஈடுபடுவோங்கிறாரு. அதாவது இவங்க யாரெல்லாம் இந்த மென்டாலிட்டியில இருக்காங்களோ அவங்கள சேர்த்துக்கிட்டு சண்டை பண்ணுவோன்றாரு. யாருன்னு சொல்லல அவர் இப்ப வரைக்கும். யாரு டிடிவி தினகரனா, சசிகலாவா, ஓபிஎஸ்ஆ, இல்ல வந்து ஜேசிடி பிரபாகர், யாரை கூட்டு போவீங்க, இல்ல வைத்தியலிங்கமா, இதெல்லாம் இருக்குல்ல. அதாவது இப்போதைக்கு எடப்பாடி கூட இருக்கிறவங்களை உங்களால பிரிச்சு இந்த கோரிக்கையை வைக்க முடிஞ்சா செங்கோட்டையனால ஜெயிக்க முடியும். இல்ல ஆல்ரெடி இந்த சீன்லயே இல்லாத ஓபிஎஸ், டிடிவிய, சசிகலாவை, ஜேசிடி பிரபாகரை, வைத்தியலிங்கத்தை கூட்டிருப்பீங்கன்னா 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணும் போயிடும். நாளைக்கு செங்கோட்டையனுக்கு அதிமுக சீட்டு தர மாட்டாங்க, இருக்கிறதும் போச்சுன்னு சொல்லி அவர் சுயேட்சையா நிக்கணும். அதனால அவர் ஜெயிக்க முடியுமான்றதும் டவுட் ஆயிடும். 10 நாளைக்கு பிறகு என்ன பதில் செங்கோட்டையன் தேர்ந்து வருது, அதற்கு இடையில் எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் தர போறார் செங்கோட்டையனுக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி மனோஜ். நன்றி.